வீக்கெண்ட் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். எப்படி சொல்கிறது, மக்கள் வந்து நேரில் பார்த்துட்டு நல்லா சப்போர்ட் பண்ணால் போதும். அவன் ரொம்ப நல்லா ரீச் ஆகணும். ஆல்ரெடி புகழ்னு நேம் வச்சிருக்க அளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காரு. படம் ஃபுல்லாகவே நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்லாம் சொல்கிறதுக்குல மூவிஸ் ஃபுல்லாகவே சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. ஹீரோயினும் நல்லா பண்ணியிருக்காங்க, அந்த குட்டி பையனும் சூப்பராக பண்ணியிருக்கான். குட்டி புலி ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ஃபேமிலிஸோடு தான் வந்து பார்க்கணும். கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ. புகழ் நல்லா தான் நடிச்சிருந்தாரு. ஒரு புது பொங்க மாதிரி தெரியாமல் நல்லாவே ஒரு சூப்பராக நடிச்சிருந்தாரு. இன்னொரு படம் வந்து பார்க்கலாம், ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக இது ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஒரு குழந்தைங்களுக்குலாம் நல்லா பிடிக்கும் இந்த படம். சூப்பராக இருந்துச்சுண்ணா. எனக்கு வந்து அதில் பர்சனலாக புகழான கேரக்டரு அவங்க நடித்தது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கிட்ஸு ஃபேமிலி எல்லாருமே வந்து பார்க்கலாம். மஸ்ட் வாட்ச். ஒன் டைம் வச்சு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் நீங்கள் வந்து மூவிக்கு வந்து பெட்ஸ் லவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மூவி வந்து பாருங்கள். ஏன்னா பெட்ஸ் லவருக்கு கன்ஃபார்ம் பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பர்சனலாக. உங்களுக்கும் பிடிக்கும். சாங்காக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஃபில்ஃபில் ஆகிடுச்சு. கண்டிப்பாக வந்து பாருங்கள். மஸ்ட் வாட்ச். சிஜி ஒர்க் ரியலாக கொண்டு வந்திருக்காங்க. நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி வரல ரியலாக இருக்கும் அப்படின்ட்டு. அதை எக்ஸ்பெக்ட் பண்ணாத அங்கே நடந்ததுனால இன்னொரு என்ஜாய்மெண்ட்டோட பார்த்தேன். ஒரிஜினல் புலி தான் காட்டியிருக்காங்க. வந்து பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஒரு மாதிரி ஃபீல் குட், வந்து வேறு கண்ட்ரி மூவி பார்த்த மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட சூப்பராக போச்சு மூவி. அவங்களுக்கு புரியும். அவங்க வந்து என்ன கஷ்டத்தில் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அதில் வந்து அந்த அவங்க ஹீரோ வந்து பெரிய அளவு வந்து பணக்காரங்களாக கிடையாது, ஒரு மிடில் கிளாஸ் தான். அதை வச்சு அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, அதோட புலியை எப்படி வளர்த்தாங்க, ரொம்பவே வந்து கிளியராக வாழ்க்கை முறை எப்படியோ அது கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஃபுல்ஃபில் நல்லா இருந்தது. அது புலி ஸ்டோரி. அது புலியெல்லாம் வளர்க்கலாமா அப்படின்ற மாதிரி இருந்தது. குழந்தைங்களுக்கு வந்தால் கண்டிப்பாக பிடிக்கும். அது கிட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 12 வயசு பசங்க 11 வயசு பசங்கள்லாம் வந்து ஆர்வமாக பார்ப்பாங்க. புலி எப்படி வளர்க்குறாங்கன்னா எது புலியும் ரியலிஸ்டிக்காக காட்டியிருந்தாங்க. அது நல்லா இருந்தது. புகழோட கேரக்டர் கூட பார்த்திங்கன்னா இந்த குணா கமல் இருப்பார்ல அந்த மாதிரி எடுத்துன்னு வந்தாங்க. கொஞ்சம் எதுவுமே தெரியாத மாதிரியே காமிச்சாங்க. நல்லா எடுத்துன்னு போனாங்க. அப்புறம் அது ஃபேமிலி வரலாம், ஃபேமிலியோடு வரலாம். உங்களுக்கு கிட்ஸ் இருந்தால் கூட கிட்ஸை கூட்டின்னு வரலாம். செம்ம என்டர்டெயின்மெண்ட்டு. ஸோ படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ரொம்ப நல்லா இருக்குது. எல்லோரும் ஃபேமிலியோட வந்து பார்த்துட்டு போனால் ஒரு நல்ல என்டர்டெய்னராக இருக்கும். எல்லோரும் வந்து பாருங்கள், மிஸ் பண்ணாமல். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சில சீனில் ரியல் புலி, சில சீனில் எடிட் பண்ணியிருக்காங்க. அது ரெண்டுத்துக்கும் தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரி இல்லை, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோ மாதிரிலாம் தெரியலை. ஸோ ரொம்ப நேச்சுரலாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ.